எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலியில் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு வெள்ளத்தை பார்த்துட்டோம். அதனுடைய இழப்புகள், பொருள் சேதம், உயிர் சேதம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம், கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். அதனால கடந்து வர்றதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நம்ம சிட்டியில் இருக்கனால நிறைய வீடியோக்கள் நமக்கு ஷேர் ஆகுது, இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, சில இடம் பாதிக்கப்பட்ட இடங்கள் தெரியாமலே சில இடங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வெள்ளம் வருங்கிறது முன்னக்கூட்டியே கணிச்சு ஒரு சாமியார் சொன்னோன்னு சொல்லி இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரு வீடியோ. அது இல்லாமல் சிஎம் வேறு நேற்று ஊருக்கு வந்திருக்காரு. அவர் என்ன அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறோம்ல திருநெல்வேலி ஜங்ஷன் ஃபுல்லும் தண்ணி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷன் ஃபுல்லும் தண்ணி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 1992 வந்திருக்கு. அதுக்குள்ளே பொட்டு வச்சு தான் இது 31 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்கு. இதுக்கும் முன்னக்கூட்டி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. 1923 வந்திருக்கு. அதுக்குள்ள நியூஸ் பேப்பர் தான் கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் அது இது இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம இப்போ என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோமோ அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னே பேப்பர் இது. அதுலேயும் பாருங்கள், டிசம்பர் மாதம், இப்போவும் டிசம்பர் மாதம் தான் நமக்கு இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. டேட்டு முதல் கூட நல்லா ஒத்து போகுது. டிசம்பர் மாதம் ஃபுல்லுமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இயற்கை சீற்றம் இருக்கும் போல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சாமி வந்து கணிச்சு சொன்னாங்கன்னு சொல்லி. வெள்ளம் வரதை பற்றி அவர் எப்படி கணிச்சு சொன்னாருன்னு தெரில, ஆனால் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கவனிச்சு பாருங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த சாமி சொன்னது தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஆனால் எல்லாமே இயற்கை சீற்றங்கிறது கடவுள் முடிவு பண்ணுறது தான். அதே மாதிரி நம்ம ஊர் பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னொரு இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, மணிமுத்தாறு டேமுக்கு மேலே. மணிமுத்தாறுக்கே தண்ணி வருதுன்னு வச்சுன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தால், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது தான் மாஞ்சோலை. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே ஃபுட்டு வச்சு தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். வீடியோ பார்த்தீங்களா, அது எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. போக பாதை கூட இல்லாமல் மண் சரிவு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் நார்மல் நிலையில் இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு அண்ணன் சொன்னாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் ஐயா வந்துட்டு போன வீடியோ தான். அது வெள்ளத்துலலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண உதவி செஞ்சுட்டு அப்புறம் எவ்வளோ ரூபா என்னங்கிறத அறிவிச்சிட்டு போனார். அந்த விவரத்தை நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சரி பரவாயில்ல, பார்க்கவா சரிங்களா? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.